அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி சனி திசையில் செவ்வாய் புத்தி பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி திசையில் செவ்வாய் புத்தி நடக்குதோ அவங்களுக்கு ஒரு ஆதிகால பரிகார கோவில். அப்போது இந்த சனி திசையில் செவ்வாய் புத்தி ஒரு ஜாதகத்தில் பிரபலமாக நம்ம வளரணும், தொழிலில் நம்ம நல்லா இருக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும், ஒரு தர்ம வழியை கடைப்பிடிக்கணும். அப்படின்னா இந்த ஜாதகத்தில் சனி செவ்வாய் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கோ அவங்க வாழ்க்கையில் போராடி போராடி முன்னுக்கு வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்த யுத்தத்தில் தான் ஒருத்தர் யார் வெற்றி தோல்வின்னு தெரியும். அப்போ போராடி தானே ஜெயிக்க முடியும். கஷ்டப்பட்டு போராடி தான் எல்லா விஷயம் கிடைக்கும். இப்போ ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல் குழப்பங்கள் எல்லாத்தையும் தீர்க்கிறது சனி தான். இந்த சனி சில செவ்வாய் புத்தி யாராவதுக்கு நடந்தால் அவங்க வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் கடந்து வந்திருப்பாங்க. போகிற இடமெல்லாம் பிரச்சனை. நான் எல்லா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க, நான் எல்லா பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் எல்லா தோஷங்களையும் செய்துட்டு வந்துட்டேன், நான் பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் பெருசாக முன்னுக்கு வரல. இந்த குழப்பங்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது. அப்போது சனி திசையில் செவ்வாய் புத்தி இருந்தால் அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க, சனி திசைக்கு ஒரு கவிதையே இருக்குது. ஒரு கவின்னு என்ன, ஒரு சொற்பொழிவு. கண்டங்கள் 4-8 காரிய சனி செவ்வாய் நிற்க தெண்டம்போல் பகை விரோதம் கைத்திரவியம் நாசம் குடும்பத்தில் சண்டை சட்டாட்டம் உண்டாகுமா. அந்த காலத்திலே முன்னோர்கள் இதை பாட்டாக பாடி வச்சுருக்காங்க. அப்படின்னா பாருங்களேன், கண்டங்கள் 4-8 காரிய சனி செவ்வாய் நிற்க தெண்டம்போல் பகை விரோதம் கைத்திரவியம் நாசம் குடும்பத்தில் சண்டை சட்டாட்டம் உண்டாகுமா. அப்படின்னா கண்டங்கள் 4-6-8 சனி செவ்வாய் இருக்கணுமா. இருந்தால் காரிய சனி செவ்வாய் நிற்க தெண்டம்போல் பகை விரோதம் சம்மந்தமே இல்லாமல் விரோதம் உருவாயிருமா. கை திரவியம் நாசம் நம்ம சம்பாரித்த தொழிலும் போயிருமா. இதனால் வறுமை வந்தால் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுமா. இதைத்தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் ஒரு ஆத்திச்சூடி மாதிரி இதை கற்று வச்சுருக்காங்க. அப்போ பாருங்கள், அப்போ இது எல்லாமே அந்த காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் சனியும் செவ்வாயும் யாருடைய ஜாதகத்திலலாம் சேர்ந்துருக்கோ அவங்க ஒரு கோவிலில் ஆலய மணி வாங்கி கட்டி விடுங்க. யுத்தமாக இருக்கிறத சத்தமாக மாற்றுங்க, தோஷம் அதில் போயிடும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு சிவன் கோவிலில் ஒரு ஆலய மணி வாங்கி கட்டி விட்டு அந்த ஜாதகத்தில் நம்மளுக்கு அந்த தேவையான அந்த யோகத்தை பலப்படுத்திட்டால் அது பிரமாதமாக வேலை செய்யும். அப்போ நம்ம இதை செய்கிறது கரெக்டு தானே. எல்லாமே முன்னோர்கள் நம்ம அந்த காலத்தில் எல்லா விஷயங்களையுமே இந்த மாதிரி தான் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மா இதையெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிட்டால் இன்னமும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு வருவீங்கிறது தானே அன்றைக்கி அது சொல்லாமல் சொல்லுது. அப்போ இது ஜாதகத்தில் முன்னோர்கள் செஞ்ச ஊழ்வினை கர்மாவை கிளியர் பண்ணுறதுக்கு தான் பிறந்தோம். யாரெல்லாம் வாழ்க்கையில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கோ அவங்க ஒரு முறை காசி போயிட்டு வாங்க. ஏன்னா சனி பிறந்தது காசியில், இந்த செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் தோஷம் அதிகம். அதனால் காசியில் போய் கங்காவில் குளிச்சுட்டு கங்கா ஆராத்தி பார்த்துட்டு பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வந்தால் உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும்னு சொல்லுது. அப்போ செய்கிற தொழிலில் நம்ம அடுத்த லெவலுக்கு வரணும், மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகணும், தெய்வ அம்சங்கள் நல்லா இருக்கணும்னா இதை கண்டிப்பாக நம்ம செய்யணும். பாருங்களேன், அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய்க்கு 6-8 சனி இருக்கணும், சனிக்கு 6-8 செவ்வாய் இருந்தால் இந்த தோஷங்களெல்லாம் அதிகமாக உருவாகும். இதை சரி பண்ணிட்டா அந்த ஜாதகம் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். உண்மையாலுமே சொல்லப்போனால் சனி திசையில் செவ்வாய் புத்தி வந்தால் அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் பிண்டம் கொடுக்கறதும் இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. அப்போ அடுத்த லெவலுக்கு அவங்க போவாங்க இல்லைங்களா. அப்போ உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மா அதை கிளியர் ஆயிடுச்சுனாலே நம்ம எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டு வந்துடலாம். அப்போ நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இதெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை உருவாக்கியிருக்காங்க. இப்போ தெய்வத்தோட யாரோட சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட்டு உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த ஜாதகத்தில் இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டங்கள் எது இருந்தாலும் இதோட நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்காகத்தானே இவ்வளோ வேலை செஞ்சோம். அப்போ தெய்வத்துடைய சக்திகள் எல்லாமே ஜாதகத்தில் இருக்குமா இருக்காதா. அப்போ முன்னோர்கள் அதை உருவாக்கிட்டாலே ரொம்ப பெரிய விஷயம். அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாம் இந்த ஜாதகத்துக்கு இருக்குது.
யார் ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு சனிக்கிழமை குச்சனூரில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலை நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வாங்க. அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலை நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க. இந்த சனிக்கு உண்டான கோயிலும் செவ்வாய்க்கு உண்டான கோயிலும் இது ரெண்டும் போயிட்டு வரும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் சரியாகும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிடும். இதுதான் அந்த கோவில். அப்போ இது தெய்வத்தினுடைய அனுகிரகம் தானே. உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் இது நம்ம செய்யக்கூடிய யோகங்கள் இதில் பிரமாதமாக உட்காந்துருக்குது. பாருங்கள், அந்த காலத்தில் எல்லாம் சனி திசை யாராவதுக்கு நடந்தாலே கை கால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு எள்ளு சாதம், அதாவது சாப்பாடு, தயிர் சாதம், தண்ணி பாட்டிலு இதெல்லாம் வாங்கி அவங்களுக்கு தானம் பண்ணுங்கள். அந்த தர்ம வழியில் நீங்கள் போகும்போது தான் அந்த கர்மா குறையும். அப்போ இதை நம்ம செய்யணும்ல. இதை செஞ்சாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க. அப்போது நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இது எல்லாம் இந்த கோயில்களை எல்லாம் ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னா, கஷ்டம்னு கவலைன்னு வந்தால் நீங்கள் ஒரு கோயில் போயிட்டு வந்தால் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. அப்போ நம்ம முன்னோர்கள்னால் எல்லா யோகமும் ஆதி காலத்தில் இதை உருவாக்கி வச்சதுனால தான் நம்ம தெய்வத்தினுடைய சக்திகள் எல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்துருக்கு. உறவு முறையில் போய் நீங்கள் எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துகளுக்கு உறவு முறைகளில் போய் நல்ல பேரு புகழை சம்பாரித்து வைக்கிறது, ஒரு இடந்தடம் வாங்கி ஒரு வீடு வாசல் கட்டுறது, ஒரு தொழில்துறை அமைக்கிறது, இது எல்லாம் சனி சில செவ்வாய் புத்தி நடந்தால் நடக்கும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் நீங்கள் போன ஜென்மத்தில் என்ன பாவங்கள் பண்ணியிருந்தாலும் சனி சில செவ்வாய் புத்தி வரும்போது அந்த கர்மாவை கழிக்க பிறந்திருக்கீங்க. அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். இது எல்லாம் தான் ஜாதகத்தில் பிரமாதமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகம் யாருக்கெல்லாம் வேணுமோ அது எல்லாம் நிறைவாக செய்யுங்க. இது எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். இது A4 சைஸு பெரிய புக்கு. இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. 1736 கொண்ட பெரிய புத்தகம். இந்த புத்தகம் ஜாதகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான புத்தகம். இந்த புத்தகத்துக்கு ஒரு யோகம் உண்டு. இதில் எல்லாம் எழுதியிருப்பேன். இந்த உலகத்துக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாம் எழுதியிருப்பேன். அந்த புத்தகம் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகத்தில் சென்னையில் ஜாதகம் பார்க்குறோம். ஜோதிடம், பிரசனம் எல்லாமே பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயம் கொடுத்துருவாங்க. வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். இந்த வள்ளுவர் வாக்குங்கிறதுல ஒரு 1500 பதிவுகள் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தலாம். அது இல்லாமல் மக்களுக்கு தேவையான அனைத்து ஒரு விதமான காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் இந்த மாதிரி எல்லாம் மாதம் பௌர்ணமி, அமாவாசையில் அழைச்சிட்டு போகிறோம். இது எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்கிற முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.